ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அநேக காரியங்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் அவர் நிறைய வார்த்தை பயன்படுத்தின ஒரு வார்த்தை, எச்சரிக்கையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு நிறைய பயன்படுத்துகிறார். இந்த காலை வேளையில் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தர விரும்புகிறார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திற்கு நேராக உங்கள் கவனங்களை திருப்புவீர்களானால் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போத்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் அப்படின்னு நிறைய இடத்துல கேட்குறோம்ல, நிறைய மெசேஜ் கேட்குறோம். அலர்ட், பி காஷியஸ் அபவுட் ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு, ஃபால்ஸ் ப்ராஃபஸி இன்றைக்கி அப்படின்னு நிறைய கேள்விப்படுறோம்ல. இன்றைக்கி வாழ்ந்துட்டு கொண்டிருக்கிற நவீன கிறிஸ்தவ உலகத்தில் இன்றைக்கி இப்படிப்பட்ட கூட்டங்கள் நிறைய சுற்றி கொண்டிருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அவங்க பார்க்குறதுக்கு ஆட்டுத்தோலை போத்தி கொண்டு ரொம்ப ஒயிட் ட்ரெஸ்லாம் போட்டு சொல்லப்போனால் ரொம்ப அழகாக தே லுக் அஸ் ப்ராஃபிட்ஸ். நான் யாரையும் நியாயந்தீர்களை, நான் யாரையும் எந்த பேரை சொல்லி நான் இவர்களை உங்களுக்கு முன்னாடி நிறுத்த விரும்பலாதீங்க, வேலையே கிடையாது. ஆனால் வேதத்தின் வழியில் ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்குது சொல்கிறார். அப்போ பாருங்கள், இன்றைக்கி பார்க்குறதுக்கு ரொம்ப வெளியே ரொம்ப அழகாக தெரியுவாங்க. சொல்லப்போனால் they'll preach ஜீசஸ், இயேசுவை பிரசங்கம் பண்ணுவோம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை அவர்கள் உங்களுக்கு பிரசங்கிப்பார்கள். ஆங்கிலத்தில் இம்போஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் ஜீசஸ். நான் பிப்ளிக்கல் ஜீசஸ் வேறு. ஆனால் இப்போ இருக்கிற நவீன கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், அவர்கள் காட்டுகிற ஜீசஸ் வேறு. ஏன்னா இயேசு சொன்ன வார்த்தை வேறு மாதிரி இருக்கும், இவங்க சொல்கிற ஜீசஸுடைய வார்த்தைகள் வேறு மாதிரி இருக்கும். ஜீசஸுடைய தாழ்மை வேறு மாதிரி இருக்கும், அவர் நடந்த வழிகள் வேறு மாதிரி இருக்கும், அவர் போதித்த போதனைகள் வேறு மாதிரி இருக்கும், இவங்க சொல்கிற போதனைகள்லாம் வேறு மாதிரி இருக்கும். அப்போது நீங்களே புரிஞ்சுக்கணும் எது உண்மையான சத்தியம்னு சொல்லி. நாங்கள் பிரசங்கியாத வேறு ஒரு இயேசுவை பிரசங்கிப்பார்கள். அப்போது நிறையா இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி உலகத்தில் நம்ம கேள்விப்படுறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம இந்திய தேசத்தில், நாட் ஓன்லி இன் இந்தியா, நிறைய இடங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கடைசி காலத்திற்கு ஒரு காஷனாக ஆண்டவர் சொல்கிறார். சரி, ஓகே பிரதர், ஃபால்ஸ் ப்ராஃபஸிலாம் சொல்கிறீங்க, ஓகே, இதெல்லாம் நாங்கள் எப்படி அடையாளம் கூட்டுறது, இதெல்லாம் நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா அவங்கள பார்த்தா ஒன்றும் தெரியலையே, சூப்பராக கோட்டு சூட்லாம் போட்டு ஜீசஸ் தான் ஏன் பிரசங்கம் பண்ணுறாங்க, நீங்கள் தான் ஏன் தப்பாக பிரசங்கம் பண்ணுறீங்க, ஃபால்ஸ் ப்ராஃபஸிலாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் தான் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் அதுக்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. மத்தேயு 7:15-16 பாருங்களேன். 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு அப்புறம் 16ஆம் வசனத்தில் பாருங்கள். அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள், முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது அப்படின்னு சொல்கிறார். அப்போது கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். By the fruits you will know them. ஆவியின் கனிகள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார். அந்த கனியெல்லாம் இப்போது அது உள்ளே இருக்குது, ஆக்டிவேட்டாக இருக்குதான்னு பார்க்கணும். ஆமாம், தலைமையில் கையை வச்சு நல்லா ப்ராஃபிட் சொன்னோன்னே பயங்கரமான ப்ராஃபிட் இல்லை, கனி பர்சனல் லைஃப் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும், மாரல் லைஃப் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும், வேதத்தின்படி வாழ்கிறாங்களான்னு பார்க்கணும். ரொம்ப கவனமாக இந்த கடைசி காலத்தில் சபைகள் எச்சரிப்பாக இருக்கணுன்றதை ஆண்டவர் விரும்புகிறார். கவனமாக இருங்க. வசனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிற வசனங்களை ஃபாலோ பண்ணுங்கள். பிப்ளிக்கல் ஜீசஸ் தான் உண்மையானது. அதனால் ரொம்ப கவனமாக அதை ஃபாலோ பண்ணும்படி உங்களை ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் தாமே உங்களை அவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் a blessed day.